ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜோ. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி இருக்குல்ல R15 வெர்ஷன் 3 இதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸ் தாண்டிடுச்சு. மோர் தென் 10,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன். அது இந்த கோவிட் டைம்ன்றனால அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்ட முடியல. ப்ளஸ் வீட்லேயும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால அவ்வளோ ஓட்ட முடியல. ஏன் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த கிட்டு வேறு போட்டிருக்கோம், நம்ம R1M கிட்டு ஆஃப்டர் தி ஆக்சிடெண்ட்டு. இந்த கிட்டுனால எவ்வளோ சேஞ்சஸ், எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆச்சு, இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கா, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே பார்க்கலாம் இந்த வீடியோவில். இப்போ நான் கரெக்டாக எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் போயிட்டுருக்கேன். ஒரு சின்ன வேலையாக போய்கிட்டு இருக்கேன். போகிற வழியில் அப்படியே ஃபேமிலியை மீட் பண்ணி அப்படியே மொத்தமாக போகிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் இப்போ போயிட்டுருக்கேன் கைஸ். போவோம். இதுதான் மெரிட்டோட வீடு இருக்கிற சந்து. இப்போ அண்ணாவை போய் பார்த்துட்டு தான் போகணும். ஏன்னா ஃப்ரண்ட்டு மட்கார்டு கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். சரி வாங்க போகலாம். இதோ நம்ம முன்னாடி போகிற இந்த லெஃப்ட் பைக் இருக்குல்ல, அதுதான் நம்ம அப்பாவும் தங்கச்சியும். இப்போ எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடுறதுக்கு போகிறாங்க. நம்ம வண்டியில் ஆல்ரெடி மோர் தென் ½ டேங்க் பெட்ரோல் இருக்கனால நம்ம போட போகிறதில்ல. அண்ட் இந்த வீடியோவில் அப்படியே உங்களுக்கு மைலேஜும் சொல்லிடுறேன் கைஸ். பார்க்கலாம். இந்த வண்டியோட மொத்தமாக சொல்லிடுறேன் நான் எல்லாமே. இந்த முன்னாடி போகிற இந்த என்எஸ்ஸை பாருங்க கைஸ். நான் ஓவர்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பொண்ணுங்களை வச்சு நான் அவ்வளோ ஸ்பீடாக ஒரு ஓவர்டேக் பண்ணி போகிறாப்புல. உளுந்து வாரிந்து பாரு பயங்கரமாக. ஏதோ லக்கில் தப்பிச்சிட்டாப்புல. இந்த மாதிரி புள்ளிங்கோவாக இருக்காதிங்க கைஸ். தனியாக போகும்போது எப்படி வேணும் ஓட்டிக்கலாம். கூட யாராவது கூட்டணும் போகும் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுங்க. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறது. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரெச் வலிச்சு பார்ப்போம். Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a big guys. நம்ம இப்போ ஹைவேல எப்படி இருக்குன்றதுல பார்ப்போம். ஜென்ரலாக சொல்லணும்னா ஹைவேல ஓட்டும் போது நீங்கள் க்ரூசிங் பண்ணுற ஸ்பீட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது இந்த கிட்ட போட்டுட்டு. பட் நீங்கள் எப்போ அந்த ஆக்ஸலரேஷன் டெஸ்ட் பண்ணுறீங்களா, லைக் இப்போ ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ணும்போது இல்லைனா நீங்கள் டாப் ஸ்பீட் செக் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப பயங்கரமாக தெரியும். லைக் இந்த கிட்டு சும்மாலாம் இல்லை கைஸ். 12 kgs டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் தி ஒரிஜினல் கிட். ஓஜி கிட் இருக்குல்ல, அதை விட இது 12 kgs ஹெவியர்ன்றதுனால உங்களுக்கு பழைய பர்ஃபார்மன்ஸ் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆஸ் வெல் அஸ் மைலேஜும் கொஞ்சம் அடி வாங்க வெயிட் ஜாஸ்தின்றதுனால. ஸோ அதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு தான் பார்த்துக்கணும். மைலேஜுன்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி 45க்கு கீழே கொடுத்ததே இல்லை பர் லிட்டர். மினிமம் 45ஆவது கொடுத்துரும். மேக்ஸிமம் அது நீங்கள் ஓட்டுற டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து மாறும். இது ப்ளஸ் இது BS6 வெர்ஷன்றதுனால இன்னும் கொஞ்சம் மைலேஜ் எக்ஸ்ட்ரா வரும். என்ன ஒரே ஒரு காம்ப்ரமைஸ் என்னன்னா டாப் ஸ்பீடு எல்லாமே குறைஞ்சிட்ருக்கும். நம்ம சிட்டிக்குள்ளே தானே மேக்ஸிமம் சுற்ற போகிறோம். அந்த 100 போதும் நம்மளுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சு. ஸோ கரெக்டாக தான் வச்சுருக்கும். இப்போ நான் தான் ரிட்டர்ன் நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். சரி அதான் போகும்போது எப்படி இருக்குன்னு அப்படியே சொல்லலான்னு பார்க்கலான்னு வந்தேன். மற்றபடி ஹேண்ட்லிங்கு இந்த பிரேக்கிங்லாம் அவ்வளோ ஒன்றும் பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸாக இருக்காது. ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் வெயிட் ஜாஸ்தினால இன்னும் கொஞ்சம் வண்டி ஸ்டேபிளாக போகும் ஸ்ட்ரெயிட் லைனில். அதே மாதிரி கொஞ்சம் கார்னர்ஸ்லேயும் ஹெவின்றனால நல்ல ஸ்டேபிளாக அப்படியே தரையோடு ஒட்டிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். என்ன அப்பப்போ நீங்கள் ஏர் மட்டும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வண்டி ஹெவி ஆகிட்டுன்றனால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏர் இருக்கா இல்லையான்றது தெரியாது. நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் இந்த R15 இல்லை எந்த ஃபியூல் இன்ஜெக்டர் வண்டியாக இருந்தாலும் சரி, மினிமம் ஒரு பாயிண்ட் பெட்ரோல் வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃபியூல் இன்ஜெக்டர் டேமேஜ் வராது. ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வண்டியோட பிக்கப்பும் அமுங்காமல் போகும். ஏன்னா பிக்கப் தான் நம்ம வண்டிகளுக்கு முக்கியமே. ஏன்னா இந்த வண்டிலாம் வாங்கிட்டு யாருங்க ஸ்லோவாக ஓட்ட போகிறாங்க, அதான் சொல்கிறேன். ப்ளஸ் வண்டியும் நல்லா ஃப்ரீயாக போகும். எந்த அடைப்பும் இல்லாமல் நல்லா ரிலாக்ஸாக ஸ்டேபிளாக போய்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் சொல்ல வரேன் நான். பார்த்துக்கோங்க.
சரி வாங்க கைஸ் அப்படியே போகலாம். இப்போ நான் எங்கள் அண்ணா வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ அங்கே போயிட்டு இந்த மட்கார்ட் டைட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் ரியர் மட்கார்டும் போடணும். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா சென்னையில் மழைலாம் பெஞ்சுது. ஒரு 3 நாள் பெஞ்சுது. அந்த 3 நாள் என்னால் இந்த வண்டியை வெளியே எடுக்க முடியல. இந்த வண்டியில் ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போயே சொல்லிட்டா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். சொல்கிறேன், நான் மழை காலத்தில் தான் இந்த வண்டி வந்து மேக்ஸிமம் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. வேறு ஏதாவது சப்ஸ்டியூட் வண்டி இருந்தால் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ இந்த மட்கார்டு ஃப்ரண்ட்டு லூஸுனால அது கொஞ்சம் லைட்டாக திக்குன்னு இருக்காப்புல. எப்போயாவது கைண்டிடுச்சுன்னா ஃப்ரண்ட் வீல் நம்ம லாக் ஆகி கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கிட்டு மாற்றும் போது ஆக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் மொத்தமாக பின்னாடி உங்களுக்கு எல்லாமே தனித்தனியாக வீடியோவில் காமிச்சு சொல்கிறேன். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதில் பிரச்சனை, இதெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. சரி வாங்க அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டு போவோம். அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல ஸ்பீடாக மீட்டரை பார்த்துக்கோங்க, சவுண்டு கேட்டுக்கோங்க, அவ்வளோதான். இந்த ரோடு ரொம்ப எம்டியாக இருக்குன்றனால வந்து ஒன்றும் காட்டுறதுக்கு ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. சரி போவோம் வாங்க. நான் அண்ணா வீட்டுக்கு போயிட்டு அங்கே நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். ஒரு பார்ட்டாக காமிச்சு இதனால் என்ன பெனிஃபிட், இதனால் என்ன டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையும் சொல்கிறேன் நான். சரி வாங்க போவோம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் கைஸ், இந்த வண்டியில் நீங்கள் வந்து சாலிடாக 100 to 110 வந்து நீங்கள் க்ரூஸ் பண்ணி போகலாம். அதுதான் பக்காவான ரேஞ்ச் இந்த வண்டிக்கு. மைலேஜ் வந்து கொஞ்சம் கூட குறையாது, சூப்பராக தரும் மைலேஜ். ஆக்சுவலி சொல்ல போனால் இந்த லாங் ட்ரிப்லாம் போகிறீங்க பார்த்தீங்களா, அப்போல்லாம் போகும்போது இந்த வண்டியில் ஹைவேயில் க்ரூஸ் பண்ணும்போது 100 to 110 வச்சுட்டிங்கன்னா இந்த வண்டியோட ஸ்வீட் ஸ்பாட் அது. மைலேஜ் சும்மா அப்படியே வாரி வழங்குவாப்பில். நீங்கள் உங்களுக்கே டவுட் வந்தாலும் வந்துடும் அப்பப்போ, என்னடா நம்ம ஸ்ப்ளெண்டரில் போகிறோமா இல்லை R15 போகிறோமான்ற அளவுக்கு அவ்வளோ மைலேஜ் தரும். இது போயிலாம் இல்லை கைஸ், உண்மையாகவே தான் சொல்கிறேன். நானும் அடிக்கடி வெளியிலாம் போவேன்ல, அப்போ போகும்போது இந்த 100 to 110 க்ரூஸ் பண்ணேன்னா வேறு லெவலில் மைலேஜ் வரும். லைக் உங்க கூட வரவங்களே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, எதுக்குடா நம்ம இந்த வண்டியை வாங்காமல் விட்டுட்டோமேன்ற அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணுறதுக்குலாம் இருக்குது மைலேஜ். எஸ்பெஷலி இந்த KTM சீரீஸ்னு வச்சுருக்காங்களே, என் ஃப்ரெண்டே இப்போ ரீசெண்டாக RC 200 வாங்கிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாப்புல. அவனும் R15 வெர்ஷன் 3 தான் வச்சுருந்தான், BS4 வெர்ஷனு. அதை எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டுன்ற மாதிரி சொல்ல முடியாது, விற்றுட்டு தான் வாங்கினான். லைக் RC 200 லேட்டஸ்ட் Gen 2 எடிஷனு அது வாங்கிட்டு இப்போ ஃபீல் பண்ணுறான் மைலேஜே தர மாட்டேங்குதுன்ற அளவுக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிளில், பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிள்ன்றனால வந்து அதில் மைலேஜ் எதிர்பார்க்கக்கூடாது. அண்ட் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, இங்கே ஒரு கார்னர் வரும். அந்த கார்னரில் வண்டி எவ்வளோ ஸ்டேபிளாக திரும்புதுன்னு மட்டும் பாருங்களேன். அதுதான் எனக்கு இந்த R15 பிடிச்சது. ஆனால் உங்களுக்கு KTM சீரிஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கார்னரிங்க்கெலாம். பட் இது ஒரு ஆல்ரவுண்டராக நீங்கள் கன்சிடர் பண்ணணும். R15 பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ஃபுல்லி ஃபோக்கஸ்டாக எதிர்பார்க்கக்கூடாது, எல்லாமே பண்ணணும் இந்த இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வச்சுக்கிட்டுன்னு எதிர்பார்க்கக்கூடாது. இது வந்து 155cc தான். இதனால் எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு கொடுக்கும் அவுட்புட்டு. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அதை வச்சு எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இதோ கைஸ் இப்போ அண்ணா வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஜஸ்ட் ஒரு 1 to 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும், அவ்வளோதான். இந்த ஹைவே வந்தாச்சுல, இதே வழியில் தான் நம்ம வீட்டுக்கும் போக வேண்டியது இருக்கும். என்னென்னா நம்ம வீட்டுக்கு ரைட்டு திரும்பணும், அண்ணா வீட்டுக்கு லெஃப்ட்டு திரும்பணும். ஸோ அவங்க மட்டும் டேர்ன் கரெக்டாக எடுத்துட்டோன்னா போயிட்டே இருக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ரோடை நீங்கள் வந்து பழைய சேனல் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ரோட்டில் நான் ஒரு 1000 வாட்டியாவது போயிருப்பேன். ஏன்னா இதுதான் வந்து ஜென்ரல் ரூட்டே வெளியே போனாலே. அந்த சேனல் வந்து போயிடுச்சு, அதனால் இப்போ திருப்பி இன்னொரு சேனல் புதுசாக இப்போ ஆரம்பிச்சு இதில் போட்டுட்ருக்க கண்டென்ட்டு. இனிமேல் அடிக்கடி போட ட்ரை பண்ணுறேன். பாருங்கள் கைஸ், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிவ்யூஸ்லாம் இனிமேல் போடுறதுக்கு பைக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு இந்த KTM RC 200 இருக்குது அடுத்த லைனில், அதோட ரிவ்யூ ஒரு நாள் போட்டுடலாம். இன்றைக்கி வந்து நம்ம வண்டியோட ரிவ்யூ முடிச்சிடுறோம்.
முடிச்சுட்டு வெர்ஷன் 2 ஒன்று இருக்குது அண்ணாவோட வண்டி, அதோட ரிவ்யூவும் பார்க்கலாம். அது வந்து நியர்லி பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க, நியர்லி 12 இயர்ஸ் ஓல்டு. வெர்ஷன் 2 லான்ச் ஆன Gen 1 மாடல் அது. உங்களுக்கு அது பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது, அந்தளவுக்கு பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிற வண்டி. அந்த வண்டியோட ரிவ்யூவும் வரும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நான் அடுத்தடுத்த வீடியோஸு உங்களுக்கு ரெடி பண்ணி போடுறேன். சரி போகலாம் வாங்க. நல்லா பார்த்துக்கோங்க கைஸ், இதுதான் நம்மளோட ரியர் செட்டு. டெயில்னு சொல்லுவாங்க. இந்த டெயில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வித்தவுட் சீட் தான் வரும். நான் தான் ஆல்ட்ரு பண்ணி சீட்டு போட்டிருந்தேன். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஆக அதில் வெயிட் உட்காந்து கிராக் விட ஆரம்பிச்சிருச்சு. விச் இஸ் லைக் மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். இப்போ நம்ம போட்டதே எதுக்குன்னா உட்காந்து போகிறதுக்கு தான். இப்படி அடிக்கடி இது உடஞ்சதுன்னா எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் கைஸ். இது போட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து சீட்டு போடாதீங்க. அண்ட் ஹியர்ஸ் அ சர்ப்ரைஸ், அந்த V2 நான் சொல்லியிருந்தேன்ல, எஸ் அதுக்கும் நாங்கள் R1M கிட்டு போட்டிருக்கோம். உங்களோட மைண்ட் செட் புரியுது கைஸ். எதுக்கு இந்த இடத்துல ஸ்லோ மோஷன் போடுறதுன்னு யோசிக்கிறீங்க? நல்லா யோசிங்க. எதுக்கு இங்கே வந்து கீழே நம்ம லைட் மாட்டுவோம்? ரோடு விசிபிலிட்டி, அதுதாங்க. இந்த கிட்டில் வர லைட்டை பொறுத்த வரைக்கும் அது நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. சுத்தமாக ஒன்றுமே தெரியாது, குப்பை. கிட்டத்தட்ட பார்க்கிங் லைட்டு கூட இதை விட பளிச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி லைட்டுன்றனால தான் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நம்ம வாங்கி போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா லைட்னால் என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்கள் மட்கார்டு அப்பப்போ லூஸ் ஆகிடும். ஏன்னா அந்த லைட்டை வந்து ஹெவி 2 லைட் மாட்டிருக்கும். அந்த மட்கார்டுன்றது ஜஸ்ட் ஃபார் லுக்ஸுன்றதுனால வந்து டோட்டலாக அதோட இதே கெடுத்துடும். ஆனால் லூஸ் ஆகிட்டே இருக்கும், நீங்கள் தான் பார்த்துக்கணும். அண்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெரிய மேஜர் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த மட்கார்டு டோட்டலி யூஸ்லெஸ். மழை காலத்தில் தான் உங்களை சேத்துலேயே குளிப்பாட்டிடும், லிட்ரலி வேஸ்ட்டு. நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்குன்னு ஒரு கஸ்டமர் மட்கார்டு ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி போட்டால் தான் பொழைக்க முடியும். இல்லைனா மழை காலத்தில் இந்த வண்டி டோட்டலாக யூஸ்லெஸ் ஆகிடும். அது YAMAHA சைட்லேருந்து ஏதோ பண்ணால் நல்லாயிருக்கும். V4லேயும் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறோன்ட்டு. மற்றபடி இந்த வண்டி V3யில் சொல்கிறதுக்கு குறைன்னு ஒன்றுமே கிடையாது. ஒன் அமங் தி பெஸ்ட் பைக் இன் திஸ் செக்மெண்ட்டை. ஸோ இதை என்ஜாய் பண்ணுறவங்க என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஹேட் பண்ணுறவங்க ஹேட் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம பாட்டு நம்ம வேலையை உண்டுன்னு பார்த்து போய்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ கைஸ், பார்க்கலாம்.